இங்கே கதையை ஹீரோவோட ஃப்ரெண்டை வச்சு தான் பேசிஸில் ஆரம்பிக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது அந்த எம்எல்ஏ வந்து ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுக்கிறதுக்காக நிறைய ஜோடிங்க இருப்பாங்க. ஒரு ஜோடிக்கு மட்டும் பேர் கிடைக்கிறதுனால ஹீரோ தான் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார். ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி அவங்க அத்தை பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து ஒன்று தான் சொல்லிருப்பார். அப்புறம் ஒத்துப்பார். அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் நடந்துடும். கல்யாணம் நடந்தோடனே நம்ம பிரிஞ்சிடலாம், நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது அவங்க அத்தை பொண்ணுகிட்டே சொல்வார். அவங்கள ஒத்துட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அதான் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அத்தை பொண்ணு வந்து பார்க்குறவங்க எல்லோரும் நீ புஷ்பா புருஷன் தானே அந்த பொண்ணு பேர் ஏதாவது சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மூவியில் அது ஒரு ஐகானிக் காமெடியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். நான் அந்த கதை சொல்லும் போது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து மினிஸ்டர், அதாவது வந்து நம்மளோட பிஎம்ஐ வந்து இவர் பார்க்க போவார் அந்த எம்எல்ஏ. ஸோ அவருக்கு வந்து ஒரு புதையல் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பிரெத் அவுட் ஆகிடுவார். அதாவது ரோபோ சங்கர்கிட்ட சொல்லுவார். ஆனால் ரோபோ சங்கர் வந்து ஒரு பிரச்சனையில் எல்லாத்தையும் மறந்துடுவார். தன் லவ்வருக்காக வந்து ஹீரோ வந்து போலீஸ் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பணம் கொடுத்த விஷயத்தையும் கூட அவர் மறந்துடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பி ஞாபகம் வரும்போது சில கிட்னாப்பிங் கும்பல்லாம் வந்து அவரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீ வந்து சொல்லணும்னு கேட்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு ஸ்டார்ட் பண்ணால் அவர் கண்டிப்பாக பேசணும். நல்லா யாராவது பேசினா அந்த கண்டென்ட்டை மறந்துடுவார். அந்த சீன் வந்து ரிப்பீட் மூடில் போயிட்டுருக்கும். அன்றைக்கி காலைல 6 மணி ஆச்சு, கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். என் பொண்டாட்டி தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தா அப்படின்ற ஒரு சினாரியோவில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சொதப்பி விட்டுருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரியே போயிட்டுருக்கும்போது ஆனால் அவன் வந்து ஹீரோ வந்து அவரோட ட்ரிக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவான். இருந்தாலுமே இது கெட்டவங்க கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக, இது தப்பான விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தான் செய்யணுன்றதுக்காக இது எதையுமே விடாமல் ஹீரோவும் அவனோட ஹீரோயினும் எல்லாருமே சேர்ந்து அந்த பணத்தை வந்து காப்பாற்றி அந்த மினிஸ்டரையும் காப்பாற்றி இவங்க எல்லாருமே வந்து அந்த சீனில் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த படம் வந்து ஓவராலாக பார்க்கணுன்னா ஒரு காமெடி பேக்கேஜ் மூவியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு சீனுமே ஐகானிக்காக இருக்கும். லாஸ்ட் சீன் வந்து ஃபுல்லாமே மூவி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே நல்ல ஒரு சிரிப்பான மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் மூவியை போய் பாருங்கள். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன மூவின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அன்டில் தென் டாட்டா, டேக் கேர் ஃபார் ஆல்.